நான் சாஃப்ட் காப்பி வாங்கி தரேன். உள்ள போய் வாங்கி வந்துட்டு தலையில போட கல்ல போடாதீங்க. பின்னாடி போவோமா அப்படி திரும்ப காலம் காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்த நிறைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே அடிப்படையில் நம்முடைய கல்வித்துறையிலே பணியாற்றிய ரொட்டிப்பால் ஊழியர்கள், ட்ரைசைக்கிள் ஆப்ரேட்டர்ஸ், மதிய உணவு கொடுப்பவர், இப்படி கிட்டத்தட்ட 917 பேர் அவர்கள் நீண்ட காலமாக சம்பள உயர்வு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 23 ஆண்டுகளாக நம்முடைய அரசியலே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் 4000-ம் அதன் பிறகு அது 6000-மாக உயர்த்தப்பட்டு சென்ற ஆண்டு முதல் அது 10,000-மாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் உயர்த்தி அறிவிக்கப்பட்டு கடந்த சட்டசபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாயை 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கான அந்த அறிவிப்பு ஆணை, அரசாணையானது இன்றைக்கு கல்வித்துறையின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 வருஷமாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கோரிக்கை இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கல்வித்துறையிலிருந்து டிஜிடி என்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள்
அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் ஒரு 152 பேருக்கு பதவி உயர்வு அளிக்க இருக்கின்றது. அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து பயிற்சி பெற்ற ஆசிரியராக டிஜிடி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட இருக்கின்றது. அது வெகு விரைவாக கிட்டத்தட்ட அது ரெண்டும் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு 350 பேர் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக இவற்றையெல்லாம் நிரப்புவதற்கு நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது.